என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழைய நம்பி விளைவிச்சாரு. எங்கப்பா மழை இருக்கு? 4 வருஷமா மழையிலப்பா. சொருக்கு சொருக்கு போயிரு. பொண்ணும் பொருள் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழைய நம்பி விளைவிச்சாரு. கேட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. கேட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. கேட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. இந்த மூட்டை கணக்கு மாறவில்லை போய் எழுந்தாரு. ஆமா என்ன சொன்னாரு? காவாலியா காவலாளியா இல்ல காவாலியா இல்ல வெறுவாலியா இல்ல சாம்பார் வாலியா இல்ல இதெல்லாம் அவர் சொன்னாரா? அதை எக்ஸ்ட்ராவா நீ சொல்றியா? அவர் சொல்லி சொல்ல சொன்னார் மாப்பிள்ள. அவர் சொல்லி சொல்ல சொன்னாரா? ஆமா. எவ்வளவு காசு வாங்கினேன்? ரொம்ப கம்மியா தான். பகல் கிளம்பி காசு வாங்கலாமாங்க? சரி, நல்லா வாங்கிட்டேன். இந்த அவருக்கு சொந்தக்காரங்க யாரு இருந்தா தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க. இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க இல்லையா? அப்ப எல்லாருமே எந்திரிச்சு போயிருங்க. கிடைக்கல சண்டை இன்னைக்கு சண்டை மஞ்சு வெளிய போது ஒண்ணு அந்த ஆளு கீழே இடப்பாரு. அவர் மேல நான் படுத்துக்கிறேன். சண்டை ஓட்டு 5 மணிக்கு தான் கூப்பிடணும். அது வரைக்கும் நீ போய் தூங்க போறியா? இல்ல ஏன் சொல்றேன்னா தயவு செஞ்சு யாரும் இருந்தீங்கன்னா வருத்தப்படாதியா. முக்கியமா எங்க அக்கா உட்காந்து தெரியல. அது இருந்தாலும் வருத்தப்படாதியா. நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து மோசமான ஆளு. என்னை ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காப்புல. இருந்தாலும் என்ன மண்டல யாரு பான்பர் சேட்டு ஒரு ஆள் துப்பிட்டாரு. சாமியை கூப்பிடுமா? கரகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா. சாமி வரமாட்டாரு. சாமி கிராமத்தார்கள் பொன்னாடை ஒத்துன்னு சொல்றாங்க. அதனால வாங்க நாங்க சொல்லணும். கிராமத்தை சார்ந்த இளைஞர் மன்றத்தை சார்ந்த அற்புதங்கள் ஒரு 80 பேர் மேடைக்கு வாங்க. இருக்கிற ஆளா மேடைக்கு வாங்க. போடுங்க, ஒவ்வொரு ஆளா மாலையை போடுங்க. போட்ட மாலையை பத்திரமா அடிச்சு வைங்க. நமது திருத்தங்கூர் சங்கம் சத்தியபிரதாயவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நீ என்ன போதையில் இருக்கியா? இங்க வா. வருக வருக எப்போ சொல்ற?
அவர் தான் 9 மணிக்கு நாடகத்துக்கு வந்தாரு. வருக வருகிறார். போய் உள்ள உட்காரு. கடுப்பேத்துறாரு மயிலார். சாமிக்கு நமது திருத்தங்கூர் இளைஞர்களின் சார்பாக 100 ரூபாய் 2 50 ரூபாய் நோட்டாகவும் ஒரு நோட்டு கிழிஞ்ச நோட்டாகவும் நமது கிராமத்தின் சார்பாக எனது அன்பு மைத்துனர் சத்தியபிரவீன் அவர்களுக்கு மொத்தம் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாளை கணக்கு பண்ணிட்டே இருந்தா உள்ள இருந்து 2 நாளை கடையில் லீவ் விட்டுருவேன். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி மலர் மாலை அணிவித்த நமது பாப்பாவுடைய இளைஞர்கள் மற்றும் 5 கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எனது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த இருக்கிறம் கூப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், ஒரு மணி நேரமாகவே உள்ள இருந்தாங்களாம். ஆமாம் சொன்னாங்க. இருந்தாலும் நாடகம் நடந்ததுக்கு வேலை வரக்கூடாது அப்படிங்கிற இளைஞராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பெருமைப்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கிராமக்காரர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், யார் இல்லையா சஞ்சய் நல்லா சாமி நல்லா போக்கஸ் பண்ணி அவர் எடுப்பாரியா? நீ யாரியா? நீங்க யாருங்க? நீ யாருன்னு கேட்டேன். நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நீ யாருன்னு சொன்னா கொப்பம் கொஞ்சம் நீ யாருன்னு சொன்னா நோத்தாட்டு மரம் கொஞ்சம் அத்தா கிட்ட நினைச்சுக்கா. யாரு மத்தாட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. எல்லாரும் வந்திருக்காங்க. யாரு வந்திருந்தாலும் சரி உன்னைய விட 1ஆம் நம்பர் உச்ச பையனா அவர் என் மயம் வேற கல் எடுத்து வச்சிருக்கேன். நான் கம்பெடுத்து தெரிஞ்சாலும் வாங்கிட்டு நிற்பேன். யாரு நீங்க யாரு? நீ யாருன்னு சொல்லியா? நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நீ யாருன்னு சொன்னா என்ன? முதல்ல நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு நீங்க? இது யாரோட இடம்? இது யாரோட இடம்? எங்க இடம்ல? அதான் தப்பு. என்ன இது ஏன் இடம்? கிடையவே கிடையாது. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். என்ன சாரல்? வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் தவம் செய்யும் முனிவர்கள் வரக்கூடிய இடம். முனிவர்களுடைய இடம். அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை நான் கேட்டேன். அதாவது முனிவர்கள் வரக்கூடிய இடம் தானே அது? ஆமா. அப்ப முனிவர்கள் நாங்க எங்களோட சொந்த இடம். நீங்க முனிவரா? அடுத்த விட்ட இடம் எல்லாம் பட்டா படிக்கிறீங்க. நீங்க முனிவரா? ஆமா. நீங்க ஆமா. என்னை பார்க்கல எப்படி தெரியுது உனக்கு? உங்களை பார்த்தா முனிவரா? முனிவர் மாதிரி தெரியுதா இல்ல முனிவர் சாமி மாதிரி தெரியுதா? நான் நம்ப மாட்டேன். என்ன நீங்க முனிவரும் கிடையாது. எந்த வகையில நம்ப மாட்டேன்னு இல்ல வாரேன். இல்ல என்ன கட்டா சவுடாலா? சவுடாலா? யார் இடத்துல வந்து நீ என்ன சவுடாலா? யார் போய் இடம் பட்டா வச்சிருக்கியா? ஆமா. என்ன வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கல. அத்தாச்சி வச்சிருக்கியா? ஆமா. என்னது அத்தாச்சி வச்சிருக்கியா? இந்த இடத்துக்கான அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். ஆமா வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? எங்க அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் போனா போன்னு விட்டான். அப்ப குடும்பமே சேர்த்து அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கோம். கையில வச்சிருக்கோம். கையில வச்சிருக்கீங்க? ஆமா. அத்தாச்சி கையில வச்சிட்டு நீங்க என்ன பண்ற கர்மம் எவன்டை நம்பி கொடுக்க முடியல கூட்டிட்டு ஓடிறாங்க. ரொம்ப பத்திரமா வச்சுக்கங்க. அது இருக்கட்டும். நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா. நீ யாரும் சொல்லக்கூடாதா? நீங்க யாரும் முதல்ல சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ யாரும் முதல்ல சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீ யாருன்னு நீ சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டீல்ல? ஆமா. நீ சொல்லு. நீ யாரு? உங்களை யாருன்னு நான் சொல்லணுமா? என்ன யாருன்னு சொல்லணும்? நீ யாருன்னு கேட்டேன். நான் காவலாளி. யாரு? காவலாளி. உன்னை காவலாளியா கிணத்துவாளியா நீ வேற ஆளதான் கேட்கல. நீ யாரு கேட்டாது சொல்லு. அதை தாயா சொல்லிருக்கேன். காவலாளியான்னு கேட்டாதான் நீ யாருன்னு உன் பேர் என்ன கேட்டதான் சொல்லணும். ஆமா. என்ன என்ன யாருன்னு கேட்கிறப்ப மரியாதையா பேசுறேன். அப்புறம் மைக்கு தூக்கி அடிச்சு விடுவேன். அப்புறம் நான் தூக்கி பாரு மைக்காரு. அப்பா 500 அவராதம் கொடுங்க. யாருன்னு கேட்டா அண்ணாருன்னு சொல்றது இல்லையா? அப்ப வந்து நீ யாருன்னு கேட்க. ஆமா ஆமா. அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன். என்ன பெரிய ஆள் தான் நானு. பெரிய ஆளா? இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு. இந்த இடத்துல நான் தான் எல்லாரும் எழுத்துல பார்ப்போம். யாரு பெரிய ஆளு? இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு. எப்படி? எல்லாத்துலயுமே நான் தான் பெரிய ஆளு. உயரத்துல இருந்ததுனால நீ பெரிய ஆள் இல்ல. வேற இதுல இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு. எதை வச்சு நீங்க பெரிய ஆள் சொல்றீங்க? அதான் எந்த வகையிலும் சொல்றேன். யாருன்னு கேட்டிருக்க அதானே? அதைத்தான் நானும் கேட்டேன். என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா. எங்க அப்பனுக்கு புள்ள. உலக அதிசயம்டாப்பா. நீங்க யாருன்னா அப்பனுக்கு புள்ளையா இருக்கா? அப்ப நாங்களாம் தெருவுலையா வளர்க்குறோம். அது உங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட கேட்கணும். சாமி நான் கேட்ட புரியுதா இல்லையா? என்ன புரியுதா? என்னடா அது? நீங்க யாரு சாமின்னு கேட்டேன். அதான் எங்க அப்பனுக்கு புள்ளையா? ஐயா 1ஆம் நம்பர் லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன் உங்களுக்கு. யாரு லூசு? நீ லூசா நான் லூசா? என்னையா நான் நீங்க யாருன்னு கேட்டா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்ல? யாரு கேட்டா? ஆமா. அதுக்கு அப்பனுக்கு புள்ள. இறைவா இன்னைக்குன்னு பார்த்து இங்க கடகண்ணியும் இல்லையே. நான் இருக்கிறதெல்லாம் கிடையாது இல்ல அவனுக்கு. இந்த கடை நமக்கு செட் ஆகாது. நான் அதை கேட்கலங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். அப்படியா? என்னுடைய பேரு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஆமா உங்க பேரு. பேருன்னு கேளியா? உங்க பேரு யாருன்னு கேட்டாலும் சொல்றேன். இப்பதான் தெளிவா இருக்கு. உங்க பேர் என்ன சாமி? நான் தெளிவா தான் நிக்கிறேன். அப்ப நான் தான் தெளிவா. நீ கேக்குற நீ பேர்ல கேக்கணும். உங்க பேரு கேட்டா புரிஞ்சுட்டாரு. அப்ப நான் தான் தப்பா கேட்கிறேன். உங்க பேர் என்ன சாமி? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா,
கணிப்பிரியா கந்தா கலகப்பிரியன் நாரதருங்க என் பேரு. யாரு? நாரதர். நீங்க? ஆமா. நாரதர்? ஆமா. உன் முகரைய கண்ணாடியில வந்திருக்கியா? ஏன் நீ வர முன்ன பின்ன கண்ணாடி வந்தது இல்லையா? நாரதர் நீங்க சொன்னா நான் நம்புவேனா? ஏன் என்ன நம்ப முடியாத அளவுக்கு ஒன்னு எப்படி சொல்லுவேன்? நான் நம்பவே மாட்டேன். என்ன வகையில? நாரதர் சத்தியமா நீ கிடையாது. நான் எந்த வகையில நான் இல்லைங்கிறேன்? நீ கிடையாதுன்னா எப்படி சொல்லு? நான் சொல்றேன், நான் தான் சரி. யாரு? சத்தவல கட்டை இருக்கு. கட்டை வச்சு கொட்டை வச்சு அதெல்லாம் கேட்கல. என்ன வளச்சோனே பாக்கற யாரோ ஏரியா அத்தனை சொல்லுங்க. நாம இருக்கு. ஏரியா நாம இருக்கு, பட்டை இருக்கு, கொட்டை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி. நான் 100 ரூபாய் வாங்கிக்க. எனது மைத்துனர் அவர்கள் மயில் ரமேஷ் அவர்கள் 201 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது குடும்பத்தார் சார்பிலும் மனமார்ந்த கலை குடும்பத்து சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை கணக்கு வச்சுக்கோ. இல்ல இல்ல, அது 1200. அப்ப 3 நாளே கடலில். சரி ஏச்சாமி, நாரதர் நீங்கன்னு சொன்னா நான் அசால்ட்டா நம்பிடுவேனா? நம்பவே நான் சொல்றேன். உங்களை எல்லா லட்சணமும் இருக்கு தெரியாதா? சுத்தி வளைச்சு உன்னைய பார்க்கும்போது என் கண்ணுக்கு நாரதரா தெரியல. எப்படி தெரியுது? எனக்கு பார்க்கும்போது உங்களை சுத்தி வளைச்சு பார்க்கும்போது ஏம்பல் சமயக்கார மேஸ்திரி மாதிரியே தெரியுது. ஏம்பல் சமயக்கார மேஸ்திரி எனக்கு கிடையாது. இந்த எத்தனை பாயாசம் கட்டி நாராயணா நாராயணா அவரும் கூட வந்திருக்காரா சமைக்கிறதுக்கு? கூட வந்திருக்காரு. அது என்னோட பாட்டனோட நாம உதயம். உங்க பாட்டாவும் ஓதமா? நாம உதயம் பேரு இருக்கு பொருக்கு. உங்க பேரு நாரதரா? நாரதர். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? கலகம் பண்ண. கலகம்னா ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விடுறது. நல்ல உத்தியோகம், அதே செய்யுங்க. கலகம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. உங்க பேரு நாரதர்? ஆமா. உங்க அப்பா பேரு? பிரம்மா. அட லூசு பயலே. யார சொல்ற? உங்க அப்பா பேரு? பிரம்மா. அப்பவே நினைச்சேன். சரி, என்கிட்ட இப்படி தக்குரி தரமா பேசும்போதே நினைச்சேன். என்ன நினைச்ச? இப்படி பேசலாமா நீங்க? நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியலையா? யாரு? அப்பாவுக்கு தெரிஞ்சாரா நீங்க? நீ வேற கடலி முகரே பாரு. முகரே முக்கரலியா? யாரு நீ? முகரே பாரு. நான் யாரும் தெரியலையா? தெரியலையா? நான் உனக்கு மச்சனே முறையாகுதியா? எங்க ஊர்ல மச்சான் எல்லாம் குரலை பிடிச்சா விடுவோம். கொல்ல பையில கொண்டிருப்பீல. ஏங்க நான் எதுக்காக மச்சான் எதுக்காக மச்சான் உட்காந்துருக்கேன் கேளுங்க. குரலை பிடிச்சா உங்க அப்பாவும் நானும் இன்னைக்கு கூட காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல கட்டிங் அடிச்சான். கட்டிங் அடிச்சா அப்படியா? நீ எந்த பிரமாவை சொல்ற? காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல கடலை வியாபாரம் பண்றேன் இருந்தால் தானே. எங்க அப்பா மேல வந்து இல்லையா? அப்ப அங்க இருக்கிறது யாரு? அது யாரும் தெரியல. உனக்கு சொந்தக்காரலாம் இருக்கு. அது பிரம்ம இல்ல, பரமே. மாத்தி சொல்லிட்டேன். அது மேலவாசி சிருஷ்டிகர்த்தா படைக்கக்கூடியவன் நீங்க. ஆமா, உங்க அப்பா. எங்க அப்பா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேன். விஞ்சனகிண்ணி. விஞ்சனகிண்ணியா? அப்படி ஒரு பேரா இருக்கு. ஏயா நீ வேற? நங்கை மோகினி. நங்கை என்றால் அழகு. மோகினினா? மோகினினா தாயா அழகு. நங்கை என்றால் பெண்ணியா? அதுதான் நான் திருப்பூர். நீ கவனம் சுதார் பண்ணிக்கியா? சரி சரி. நங்கை என்றால் அழகு, மோகினினா மோகினா அழகுன்ற மாத்தி மாத்தி சொல்ற. இல்ல அதெல்லாம் இல்ல, நான் சொல்றதே கரெக்ட். சரி, நீ சொல்றதே ஒத்துக்கிறேன். அப்ப மோகினா பெண்ணு, நங்கை என்றால் அழகு, மோகினா பேயா? உங்க அம்மா பேயா? யாரு? எங்க அம்மா பேயாவா? எங்க அம்மா பேயும் போது நீ எப்ப பேய் பிசாசுனா மோகினி பேய் சொல்லுவாங்க. கேளுங்க எல்லா தேவனாலும். அப்படியா? அது இருந்து போட்டேன். எல்லாமே பேசுனீங்களே, அது என்ன கையில? சத்தவல கட்டை. என்ன கட்டை? இந்த கட்டையை அடிச்சு கொடுத்தது கூட இந்த ஊர்ல இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அருமை மைத்தினர் குமார் அவர்களுக்கு அண்ணா அரங்கேற்ற அன்னைக்கு செஞ்சு கொடுத்த கட்டை. இந்த கட்டை அவருடைய பேரை இன்னைக்கு, ஆமா, அவருடைய ராசியா வச்சிருக்கேன். அவருடைய ஞாபகத்தமாவும் வச்சிருக்கேன். என்னது இது? உனக்கு எதுக்குண்ணே? இது என்ன கட்டை? சத்தவல கட்டை. இதுவா? ஆமா. நாய்க்கு காயடிக்கிற கட்டை. இந்த கட்டையா? அதெல்லாம் உங்க இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். அது இது இருக்குது. என்னுடைய பாட்டுக்கு இசைக்கக்கூடிய கருவி. உங்க பாட்டுக்குன்னா எப்படி? என்னுடைய பாட்டு நான் பாடுற பாட்டுக்கு இசைக்கக்கூடிய கருவி. ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த கட்டைக்கு எனக்கு வந்திருக்கேன். இருக்குல்ல, என்ன இருக்கு? சாமிக்கு கல்யாணம் ஆகல. சரி, உங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. மரம 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 மரம. இது என்ன உடம்பு கூட என்ன பருப்பு தொகையிலா? சந்தனம். இதுவா? ஆமா. உப்பு கம்மியா இருக்கு.
ஆனா உன்னே விடுறது இல்ல. இல்ல நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க நக்கற ஊர் தானே, அதனாலதான் அந்த இருந்து போட்டேன். அது உட்கார்ந்தா உண்மையாவே நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய கலைஞர் நீங்க. இருந்தாலும் அது உட்கார்ந்தாலும் கூட இவ்வளவு நேரம் பேசுனீங்க. உங்கள்ட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன சந்தேகம்? கோச்சுக்கிற மாட்டியல்ல? சும்மா கேளியா? கேளு. இல்ல கோச்சுக்கிற மாட்டியல? சும்மா கேளியா? அது என்ன மேல ஏதாவது வச்சிருக்கீங்க? என்னது இது? ஜடாமகுடம். அதுக்கு பேரு ஜடாமகுடம். மன்னர்கள் வச்சிருப்பது மணிமகுடம், எங்களை மாதிரி முனிவர்கள் வச்சிருக்கிறது ஜடாமகுடம். இதுவா? ஆமா. இது எதுக்காக வச்சிருக்கியா? ஜடாமகுடம் முனிவர்கள் எப்போதுமே முடிய வச்சு போறது இல்லைங்க, அள்ளி முடிச்சு கட்டுறது, அதனால ஜடாமகுடம். அன்னைக்கு பார்த்தேன் இங்க அந்த என்என்எல் பஸ்ல. என்என்எல் பஸ்ல என்னத்தை பார்த்தேன்? உங்களை மாதிரியே தான் குப்பை கொண்ட வச்சுக்கிட்டு சுட்டு வீலி சுடரே. சுட்டு வீலி சுடரேவா? யார சொல்ற நீ? வையல் வடிவேல். வடிவேலையா? நீ சினிமாவில் நடிக்கிற சொல்ற? உங்க பங்காளி தானே அவரு? ஏன் பங்காளியா? உங்களை மாதிரியே அதான் இருப்பது. எல்லாரும் நல்லா பேசுனீங்க. என்ன விஷயமா வந்திருக்கும்னு சொல்லிட்டீங்க. உள்ள சொல்லிட்டேன், நான் முழுசா முடிக்கல. காவல் பாத்துக்கிட்டு இருக்கோம். காவல் பாக்குறது. காவல் பாக்குறீங்களா? யார் யார் காவல் பாக்குறீங்க? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு ஆளு 1/2 லிட்டர் கிரைண்டர். சரி, ஓ ஆளு வள்ளி. ஆமா. யார் அது? என் தங்கச்சி. உனக்கு எங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணன் தம்பி நாங்க 7 பேரு. தங்கச்சிக்கு கூட பிறந்ததா? இல்ல இல்ல, அது ஒரு பெரிய சம்பவம். என்ன சம்பவம்? சத்த உட்காந்து ஏற்கனவே போய் சொல்லி உட்காந்து பேசி உட்காந்து பேச ரெடி வாங்க. அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? நான் எங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஓட்டைக்கு போனோமா? ஓட்டையா வேட்டையா? வேட்டைக்கு. சரி, வேட்டைக்கு போனியா? போன இடத்துல திடீர்னு குவான்னு ஒரு சத்தம். சரி, என்னடான்னு போய் பார்த்தேன். வள்ளிக்கிழங்கு தோண்ட பள்ளத்துல மட்டம் நல்லா இருக்கு. சரி, கைய விட்டேன். நெல்லு நெல்லு நெல்லுன்னு போச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கேள்விதான் கேட்பேன். இல்லையா, நான் வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக கேட்கிறேன். வேற என்ன? இப்ப அது என்ன புள்ள? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய நீ எப்படி கண்டுபிடிச்ச? பொம்பளை பிள்ளை நான் எப்படி கண்டுபிடிச்சோம்னு கேட்கிறேன். அதை பார்த்தேன். எதை பார்த்து? அதான் 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 அதாயா எதாயா? இப்ப இது என்ன? இது விரல். இது கண்ணு. இது மூக்கு. இது வாயு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல? இது பேர் என்ன? தொண்டை. அதான் அதான் அதானா? அதான் அதான். எதை பார்த்து கண்டுபிடிச்சா? அவசியம் சொல்லிட்டேன். அதோட பேர் அவசியம் தெரியும். ஒண்ணும் செய்யாத ஒரு கல்லெடுத்து வீசி கூட்டத்துல இருந்து முத வார்த்தை அதான் வரும். கல்லெடுத்து வீசினா கூட்டத்துல இருந்து முத வார்த்தை அதான் வருமா? எந்த மைண்டான்ற வார்த்தை வரும், அதுக்கு பேர் அதான். இல்ல, எனக்கு என்ன விளக்கம் புரியல. அது என்னங்கிறத முடிச்சா சொல்லிடுறேன். ஆனா ஒரு விஷயத்த வந்து சொன்னா தெளிவா சொல்லிடுறோம். சாமி, அந்த நேரத்துல சொல்ல முடியாது. ஏன்? அக்கா தங்கச்சியா உட்காந்து ஆடம் பாக்குறா எல்லாரும். சரி, தவறான விஷயம் கிடையாது அது. சொல்ல முடியாது. என் வாயில வராது. ஓ வாயில வராது, அது ஓ வாயில வராது. அதை பார்த்தேன். சரி, அது என்னன்னு சொல்லிரு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தை கழகம் பண்ணாலும் தலை வெடிச்சிடும், இந்த மாதிரி ரகசியம் தங்கனாலும் தலை வெடிச்சிடும். தெரிஞ்ச ஆரம்பிங்களா? ஆமா, சொல்லிருப்பா. என்ன கையை கொண்டு விட்டே சாமி. சரி, அப்படியே நெல்லு 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 சமமா இருக்கு. அந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும். தங்கச்சி எல்லாம் போய் தடவை பார்த்திருக்கிய. சின்ன பிள்ளை அப்புறம் தடாம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இந்த மாதிரி மாநகர வாங்க. கோச்சுட்டு உள்ள வாங்க, காசு எடுத்துட்டு போங்க. வாங்க. அது ஒண்ணு இல்லை சாமி, போய் கையை விட்டு தரணும் இல்ல, தரணும் அப்படியே சமமா இருந்துச்சு. தொண்டில முடிச்சிருக்கும்ல, அந்த இடத்துக்கு வாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சு. ஆண்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு முடிச்சு இருக்காது. ஆமா, ஆண்களுக்கு முடிச்சிருக்கும். முடிச்சு இருக்கு. ஆமா, அது ஒரு கதை. அது வள்ளி நாயகத்தை சந்திச்சு அப்புறம் பேசிங்க. ஆமா, அதனால நீங்க இப்ப எத்தனை பேர் காவல் பாக்குறீங்க? 3 பேர் காவல் பாக்குறீங்க. ஆமா, சரி. இப்ப யார் யார் இருக்கா? உங்காளு, யாரு, தங்கச்சி வள்ளி. சரி, இப்ப உங்காளு என்ன கூட்டியாந்து வரீங்களா? இவ்வளவு நேரம் நீ பேசினி, அதை பூரா அந்த ஊர்க்காரவுக்கு கேட்டாங்கல்ல. சரி, இப்ப வைக்கிறேன் உனக்கு ஒரு ஆப்பு. என்ன? நீ ஒரு பெரிய நாள் இருந்தது இந்த மேலையில உன்னை ஒரு 2012 அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி, அரங்கேற்றம் பண்ணி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மைக் செட்டு போட்டு உங்களை அரங்கேற்றம் பண்ணாங்கல்ல. உங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறேன். என்ன சந்தேகம்? இந்த கேள்விக்கு பதில நீங்க சொல்லிட்டா நீங்க என்ன கேட்டாலும் நான் தாரேன். என்ன கேட்டாலும் தெரியல தாரேன். சத்தியமா பாப்போம். இந்த கேள்வி பாப்போம். அப்படி நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய கேள்வி பாப்போம். இந்த தவிடாலாம் பேசக்கூடாது. எல்லாம் பேசாத, கேள்வியே கேட்டு கேட்போம்ல. கேட்கிற கேள்விக்கு அப்படி உனக்கு பதில் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். என்ன செய்யணும்? ஒரு 150 ரூபா மட்டும் எனக்கு காலையில கொடுங்க. எதுக்கு? அதுக்குதான். முதல்ல கேள்வியை கேளு. கேட்கலாமா? எல்லாரும் நல்லாண்ணே கேட்டுக்கண்ணே, உங்களை வச்சுதான் கேட்கிறேன். உங்க ஊருக்கார பிள்ளைதான், கோச்சுக்கிறாதியா. உண்மையே கேட்கணும். அதாவது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களான நாங்கள்லாம் சரி மார்கழி மாசம் பிறந்துட்டா ஒரு 2 தெய்வத்துக்கு மாலை போட்டு போறது வழக்கம். சரி, அதாவது என்ன கேட்டீங்கன்னா 2 தெய்வத்துக்கு மாலை போட்டு பாத யாத்திரை. ஐயப்பன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போவாங்க. சொல்லிட்டீங்க.
கையை தருங்கண்ணே, ஒரு நல்ல பதில்ண்ணே. சொன்னா சொல்றாருல, தட்டுங்க சார். ஏன் அப்படி 4 பேர் தானே ஊருக்காரவங்க? எங்க இல்ல எல்லாருமே இருக்காங்க, கை தட்ட கதையில உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான விஷயம் சொல்றீங்க. முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை போட்டு நாங்க பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் போவோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகனுக்கு எல்லாரும் போவோம். ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 150 ரூபா நீ என்கிட்ட கேட்டிருக்க. ஆமா, நான் இந்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ற? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி, அது என்னமே சத்தியபுரம் நடிக்கிற மேடையில சேர்ந்து நடிக்க மாட்டேன் சொல்லிடுறியா? அப்ப நான் மட்டும் சோத்துக்கு என்ன பண்றேன்? 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம். இல்ல சொல்லு. இல்லையா, நீ 150 ரூபா காசு கேட்டப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த உண்டியில இருக்கிறத கூட எடுத்து காலில் விழுந்து எழுந்திருக்கியா போதுமா? சரி, நீங்க பாப்போம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மாலை போட்டா முருகனோட டாலர் பெண்கள் இந்த இடத்துல தொங்க விடுவாங்க. சரி, ஆனா முருகனுக்கு 2 பேர் தான் போவாங்க. ஆமா, இந்த எப்படி கேட்டீங்கன்னா எல்லாருமே போகலாம் பெண்கள். ஆமா, பெண்கள் எல்லா கோயிலுக்குமே மாலை போறாங்க. சமயத்துக்கு போறாங்க, ஆதிபராசத்துக்கு போறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு சிறு வயது குழந்தைகளும் வயதான முதியோர்கள் தான் போவாங்க. இந்த கன்னித்தன்மை அடைந்த பெண்கள் போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும். இந்த 2 தெய்வத்துக்கு மாலை போட்டா பெண்கள் இந்த மார்பு பகுதியில், இந்த மார்பு பாத்துங்க, நோட்டீஸ் பாயிண்ட், இந்த மார்பு பகுதியில டாலரா தொங்க விடுவாங்க. சரி, 2 தெய்வத்துக்கு மாத்திரம் மாலையும் போட மாட்டாங்க. அப்படி மாலை போட்டா அந்த டாலரை பெண்கள் இந்த மார்பு பகுதியில தொங்க விட மாட்டாங்க. அது எந்த தெய்வம் சொல்லுங்க? உன்னை கேட்டாங்களா? குப்பரப்பட்டு பேசாம என்ன? அதாவது பெண் ஆசையே வேணாம்னு இருக்கிற பிள்ளையாருக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கு தான் போட மாட்டாங்க. பிள்ளையாருக்கு பொம்பளை ஆசை இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அவர் வந்து ஆதியிலே வந்து எனக்கு அம்மா மாதிரி மனைவி வேணும்னு சொல்லி இந்த குளத்தக்காட்டில் உட்காந்துட்டே இருக்காரு. குளத்தக்காட்டில் எதுக்காக உட்காந்தாரு? அம்மா மாதிரி பெண்ணு வேணும், எனக்கு யாராவது குளிக்க வருவாங்க, பாப்பா அந்த மாதிரி பெண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிக்கணும். பொம்பளை ஆசை இல்லைன்னா என்ன மைத்துக்கு போய் குளத்தக்காட்டில் உட்காந்து ஒவ்வொரு உங்களையா பாக்க மூலப்பொருளா இருக்காரு. அவருக்கு பெண்ணாசை இல்லையா? சரியா, அந்த இடத்துக்கு இதெல்லாம் கிடையாது. சொன்னா நான் ஏத்துக்குவேனா? சரி, நான் கேட்ட கேள்வி பொம்பளை ஆசை. நீ என்ன சொன்ன? 2 பேரோட டாலர் போட மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டு ஆஞ்சநேயருக்கும் போட மாட்டாங்க. விநாயகருக்கு ஏன் போட மாட்டாங்க? அதான் சொல்றேனே, அவர் வந்து பெண்ணாசை இல்லாதவர். ஆஞ்சநேயருக்கு பெண்ணாசை இல்லைங்க. அவர் வந்து பிரம்மச்சாரி. இதுக்கு பதில் தானா? ஆமா, எல்லாருமே கேட்டுங்க. நீ எல்லாம் நாரதர் நாளையில இருந்து போடாத. ஏன்? இதுக்கு பதில் இது இல்ல. சரி, நான் இதுக்கு பதில் இல்லைன்னு தெரியல. ஆமா, அப்ப நீ என்ன பதில் சொல்ற பாப்போம். அப்ப தெரியல. அதை வச்சு நான் நாரதரை போடுறதா? உண்மை இல்லைங்கிறேன். எப்படி இல்லையா? சொன்னது பொய்ன்னு நான். சரி, நான் சொன்னது பொய்ங்கிறீல்ல, அப்ப நீ என்ன சொல்லு? அதான் இல்லைங்க, இல்ல தெரியலன்னு சொல்ல. இதெல்லாம் உண்மையான காரணம் இல்லைன்ட்டேன். எப்படி? நீ கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன பதில் இல்ல. இல்லைன்னு சொல்லு, தெரியலன்னு சொல்லு, நான் சொல்றேன். இல்ல, கடைசியில நீ காலில் தான் விழுந்து போறேன். நான் விழுறது தயாரா. சரியா? என்னைய விட இப்ப நான் படிச்ச நூல் ஒருத்தையும் கிடையாது. ஆமா, இல்ல இல்ல. ஆனா தெரியலன்னு சொல்லு. சரி, தெரியலையா? எங்க சொல்லுவாங்க விளக்கட்ட? அந்த பயம் இருக்கான உனக்கு? பயமெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு பாப்பா. உண்மையான விளக்க மாட்டா, யாருக்கு பயம்? தெரியல, ஒத்துக்கிட்டே இல்லையா? பேசாம ஏன் இந்த ஆஞ்சநேய பெருமானோட டாலரும் விநாயக பெருமானோட டாலரும் பொம்பளையாளுக்கு போட மாட்டாங்க தெரியுமா? யார்ட்ட ஒன்றை தான் சொல்ல மாட்டியா? இல்லையா? ஊன்னு சொன்னாலும் வெளியில நில்லுங்கிற. நானா பேசிக்கிட்டு நிக்க லூசு போயிடா நானு. சரி, சொல்லுவோம். அதை நான் வேற சொல்லணுமா? இருங்க சார். நீங்க பூலகத்துல ஏன் பிள்ளையாரோட டாலரும் ஆஞ்சநேய பெருமான் டாலரும் இங்க போட மாட்டாங்க தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு. பிள்ளையாரு பால் குடிக்கிறாரு, பிள்ளையாரு பால் குடிக்கிறாரு, பிள்ளையாரு பால் குடிக்கிறாரு. அதுக்கும் மாலை விடாததுக்கு என்ன சம்பந்தம்? பிள்ளையார் டாலர் இங்க போட்டு அவர் பார்க்க 2 கோசம் போட்டு உறிஞ்சிட்டா யார் யாப்பது சொல்றது? நாராயணா நாராயணா. நான் கூட ஏதோ பெரிய சரி. ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு காலத்துல மருந்துக்காக அத்தத்தி மலையே தூக்குன மனுஷன் ராத்திரில அவர் வாட்டுக்கு 2 பக்கம் கையை கொடுத்து தூக்கிட்டு போயிட்டா புருஷனுக்கு யாரையா பதில் சொல்றது? அப்படி சொல்லிட்டு போ. தெரியலனா அந்த பயம் இருக்கணும். பத்தியா நான் சொன்ன சரியா இல்லையா? பொங்கலே உண்மையிலே நீ ஜெயிக்கவே இல்ல. காலையில வெட்டிட்டாரு. என்ன மாமா தானே கை தட்டுறாரு. சரி, இதெல்லாம் ஒரு கதையா? ஆமா. என்ன சாப்பிடுங்க உங்க அறிவுக்கு? தீய திங்கிறான். சரி சரி, இதே நான் 3-4 வேலை சேர்த்து தின்னுங்க. நல்லபடியா தின்ட்டு போற விடுங்க. இப்ப என்ன செய்யணும் அடுத்ததா? இப்ப என்ன பண்றீங்க? இப்ப உங்க ஆளை கூட்டியாந்து விடுங்க. கூட்டியாந்து விடமா? ஆமா, ஒரு 1500 ரூபா விடுங்க. எதுக்கு கூட்டியாந்து விடுறதுக்கு? இப்ப இதான் அம்மா போயிட்டு இருக்கோம் தொழில். என்ன பண்றது? இது கிடைக்கலாம். அது அப்படியா? 1500 கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். சரி, உங்களுக்காக வேணா ஒரு 1200 ரூபா விடுங்க. ரொம்ப ஜாஸ்தியா தெரியல. வேணா சும்மா கூட கூட்டிட்டு போயா?
அப்படியா? கூப்பிடவா? சரி, அழைத்து வாருங்கள், ஆசி வழங்கும். அம்மா வாடா, 1/2 லிட்டர் கிரைண்டர். வந்துட்டேன். எங்க அண்ணன் வேற வர்றது பாருங்க. என்ன பண்றது? அப்புறம் அவரு பேசணும்மா. எங்கடா மணிமாமாங்கடா? அப்பா ஏத்திரி வாங்க. தாளம்பூரம் சோதி எங்க? தாளக்கார சோதி, தாளக்கார சோதி இங்க இருந்தாலும் தயவு செஞ்சு நாடகம் மேலைக்கு ஒரு மாதிரி கேட்டு இல்லைன்னா காலைல 500 ரூபா பிடிச்சுக்குவான். வாமா கிரைண்டர். இன்னைக்கு அந்த மாதிரி பாடல அத்தானி என்ன உடும்பு முடியா கூட்டம் மன்னவனே மன்னவனே மலையிட்டு தென்னவனே போல யாரும் தலைவா தலைவா கிளி வந்தே கிளி கட்டு வந்தே கிளி தரவா தரவா அது நினைச்சுதான் அது நிறமுதான் ஒரு தலைவாரை பூசூரே ஒரு நாளும் போட்டு மாறாது மாறே மன்னவனே மன்னவனே மலையிட்ட தென்னவனே போல யாரும் தலைவா ராசாத்தி அழகுலடா பூங்காத்து வளைகுலடா ஆறி போகுமே ராசாத்தி உடம்புலடா பூங்காத்து வளைகுலடா ஆறாம ஆறி போகுமே சாமி மன்னவனே மன்னவனே மலையிட்ட தென்னவனே உன்ன போல யாரும் தலைவா தலைவா தாயாக தவிச்சேனே தாமாக தவிச்சேனே தானாக மாறியதே தந்த மன்னவனே மன்னவனே மலையிட்ட தென்னவனே உன்ன போல யாரும் தலைவா தலைவா கிளி வந்தே கிளி கட்டு வந்தே கிளி நிலவே தலைவா தலைவா அது நினைச்சுதான் அது நிறமுதான் ஒரு தலைவாரை பூசூரிலே ஒரு நாளும் போட்டு மாறாது மாறே மன்னவனே மன்னவனே மலையிட்ட தென்னவனே உன்ன போல யாரும் தலைவா தலைவா ஏன் கூப்பிட்டீங்க? ஒருத்தர் வந்திருக்காரு. யாரது? அப்படியே நீ ஆம்பளை வேஷம் போட்டா உன்னை மாதிரியே இருப்பாரு. ஏங்க யாரது? வருவார் ஆ? சாமி. சாமி? கூப்பிடவா? சாமியா? வாங்க சாமி. என்ன வித்த கட்டுறமா இருக்கீங்க? சவுண்ட் பஸ் கண்டக்டர். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வைக்கி விடலாம் டான்ஸ்கார பின்னால் நாரதர்கள் போடு போடு சுருக்கும் போடு. பிரம்மச்சாரி
உங்க ரெண்டு பேருக்கு தான் ஜோடி பொறுத்த அப்படி இருக்கு. எனக்கு நம்ம கால டைவர்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல உங்க ரெண்டு பேருக்கு தான் ஜோடி பொறுத்த சமமா இருக்குவாரு. காலையில ஒரு கட்சி வைக்கப்படாது. பாருங்க எங்க அதுவே புள்ள மாதிரி இருக்கு. ஏ கண்ணே பற்று உள்ள இருக்கே. அப்படி இருக்கிறாங்க பத்தாரு. கண்ணே பற்றுமே. பட்டு போயிட்டு அடுத்து மேல வந்து கண்ணே பட்டு போச்சு. சாமி எப்படி இருக்கு? ஆமா ஆமா நல்லா மொரட்டு பீஸா இருக்கா? நல்லா இருக்கா? வாழ்க மகளே வாழ்க. இருந்தாலும் என்ன ஆடி பாடி வரவேற்ற பெண்மகளை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே போடுங்க. இப்படி பாடவா? எல்லாரும் 3500 ரூபாய் சம்பளம் கேட்கிற. அப்படியே கொடுத்து பிடிச்ச மறுவேளை வைப்ப. வாங்காம தான் நீனும் போயிருவேன். காலையில எத்தனை பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் காரணத்தினாலே அத்தி பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா அத்தி பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார உன்னை கண்டு தேகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 என்ன வாழ்க வாழ்க ஏன் பாட விடல? நீ கொஞ்சம் அணைஞ்சு ஆடு. ஒண்ணுல இருங்க மாமா அவர் ஆடுவாப்ல. இல்ல கொஞ்சம் பூச்சா இருக்குதான் இல்ல ஒரு நிமிஷம். அன்னைக்கு ஆடி பொழுது கட்டிட்டாப்ல. அந்த பேர் சாமி நீங்க தப்பா ஒண்ணு நினைக்காதீங்க சாமி. இங்க இருங்க. இன்னைக்கு தயார் அந்த பிள்ளைய சந்திக்கிறேன். கேளுங்க. ஒரு கதையை கட்டுறீங்களா? கேளுங்க. இல்ல மசத்தை புடிங்கி கையில வச்சிருக்கா பாரு ஒரு மனுஷன். இல்ல அது இருந்து போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாடு கொஞ்சம் காய்ச்ச பாட்டுல கிடக்கு. அதுக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அணைஞ்சு ஆடு. அதுக்குதான் ஒண்ணே போட்டுருக்கு. அதனால முடியல. தொகை ஓடம் பண்ண சந்தானமா சொல்லு மொழி என்ன வந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனமா புதிர்னே 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 புதரை கட்டனே கதிர்னே கதிர்னே போலம் சேவப்பா இந்த அச்சமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு என்னைக்கு நீ வந்தாலும் சரி பாட்டே உன பொழுது பாடுறதே இல்லை. ஆமா நீ இப்படி பண்ணா இப்படி பிரம்மச்சாரி வரலாம் கூட கிளஞ்சிருவான். அடையாய நடிக்காதீங்க. அடுத்த காவல யார் இருக்கா? உங்க அம்மா இருக்காங்களா? நல்லா இருப்பாங்களா? சரி அழைத்து வாங்க. ஆசீர்வாதம் ஒரு உங்களை விட மாட்டாரு. வாங்கம்மா வாங்க.
ஆமா ஏன் கூப்பிட்டீங்க எது கூப்பிட்டீங்க என்ன காரணம் நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு ஒருத்தர் வந்திருக்காருன்னா பாக்குறதுக்கு அப்படியே தண்ணி கேட்க மாதிரியே இருப்பாரு கொடுத்தேன் கூப்பிடலாம் அவரை கூப்பிடுங்க வாங்க சாமி வாங்க ஏய் மரியாதையை கூப்பிடுறது இல்லையா அவர் இங்கே இருக்கிறத வந்தாரு வாங்க சாமி ஒரு பாதம் நான் பழித்தேன் வருக வருகவே வாழ்க மகளே வாழ்க உங்க ரெண்டு இருக்கு என்ன சாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ன வர வர அந்த பிள்ளை பொம்பளை மாதிரியே வைக்க வருது என்ன நீ என்ன அப்பட மாதிரி பேசிட்டு இருக்க இல்லையா நீ வேற பாத்தீங்களா இல்லையா நீங்க பாத்துட்டியா நான் பாக்கலப்பா தங்கச்சி அவர் பார்த்தே அவர் சொன்னாரு பாத்துட்டியா நீ பாக்கல இல்ல நீ பார்த்தாலும் உனக்கு துணி அவர் பார்த்தே அவர் சொன்னாரு இல்ல நீ வேற என்ன சாமி அது கொஞ்சம் மேல ஏத்தி போட சொல்லு சாமி சாமி. வேற எதுவுமே வேண்டாம் சாமியா சாமி அது மேல ஏத்தி போட சொல்லுங்க வேற எதுவுமே வேண்டாம் போயிட்டு வர சாமி சாமி ஏன் சாமி நீங்க சொல்ல மாட்டீங்களா இங்க வாங்க சாமி அடுத்த நினைவுல என்னதான் அவனுக்கு பிரச்சனை இந்த பிள்ளைய கொண்டு பசியா போட்டுருவான் குட்டி மசியா போட்டு சரியா இருக்கும் உங்களுக்கு எதுக்கும் வாழ்க மகளே வாழ்க